உங்களுக்கு சிங்கிள் யூசர் 1 ஜிபியும் மல்டி யூசர் பார்த்தீங்கன்னா 3 ஜிபியும் உங்களுக்கு டேலி பேக்கப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்டி யூசர், இதுக்கு 3 ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ டேலி பேக்கப் வந்து நீங்கள் இதுலேயே வச்சுக்கலாம். இதுக்கு டிஎஸ்எஸ் லைவ்ல இருந்தாலே போதும், நீங்கள் பேக்கப் வந்து டேலி டிரைவ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் டேலி டிரைவ் ஃபுல்லாக வச்சுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மெயிலில். ஸோ டேலி யூஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி இந்த ஷெட்யூல் பேக்கப்பை யூஸ் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி மந்த்லி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். பேக்கப் எஸ் கொடுத்தீங்கன்னா பேக்கப் எஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி டேலியில் டாக்குமெண்ட் பை ஐரா, இதுதான் 7.1 வந்திருக்கக்கூடிய மேஜரான ஒரு அப்டேட். இது என்னன்னா பிடிஎஃப் டு டேலி. நிறைய பேர் கேட்பீங்க, சார் இன்வாய்ஸ் வந்து நான் ஸ்கேன் பண்ணால் அப்படியே டேலியில் ஏறிடுமா? இதோ இப்போ வந்து ஏறிடுங்க சார். இதோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம்னா ஒரு ஏஐ டூலை ரீட் பண்ணும், அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னு அதை சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பில்லை பல்காக க்ரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேலிக்குள்ளார ஏறிடும். இப்போ டேலியில் இருக்கக்கூடிய டேலி ஐநாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், ஜேர்னல், சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், இந்த 9 வவுச்சர் டைப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பேங்க் பிடிஎஃப் ஃபைலை நம்ம இப்போ அப்லோட் பண்ண முடியாது. வெறும் சேல்ஸு, பர்ச்சேஸு, டெபிட் நோட், கிரெடிட் நோட் இந்த மாதிரி இன்வாய்ஸ் தான் பிடிஎஃப்ல இருந்தால் டேலி ஏஐ மூலிமா ரீட் பண்ணி நம்ம டேலிக்குள்ளார கொண்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு லைசன்ஸ்க்கு 100 இன்வாய்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், டேலி 7.1 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், டிஎஸ் லைவ்ல இருக்கணும். அதே மாதிரி இது பிளக்கினாக தான் இருக்கும். டேலி ஐராங்கிறது ஒரு பிளக்கின். நீங்கள் டேலியில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துடும். இது மட்டும் இருந்தாலே போதும். அதே மாதிரி டேலி ஐரான்னு ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு ஆப் இருக்குது, அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுவும் எப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிட்டு டேலி பிளக்கான்னு இருக்கும். இதை பண்ணும்போது உங்களுக்கு லோட் ஆயிடும். இது எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, டேலி ஐரா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நேமு, ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ், சீரியல் நம்பர்னு வரும். ஸோ இதை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து டிசி ஃபைல் அப்லோட் ஆயிடும். அதாவது டேலி ஐராங்கிறது ஒரு ஃபைலை அப்டேட் ஆயிடும். இதை எங்கே போய் செக் பண்ணணும்னா F1ல டேலி பிளக்கான்ஸில் போனீங்கன்னா நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுன்னு வந்துடும். லைசன்ஸ் அப்டேட் பண்ணினாலே உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டில் கொடுக்குறீங்க. இம்போர்ட்டில் கொடுக்கும்போது டிரான்சாக்ஷன் இருக்கும். டிரான்சாக்ஷனில் போனீங்கன்னா டாக்குமெண்ட் பை ஐரான்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஏ, ஜேஎஸ்என், எக்ஸ்எம்எல் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இமேஜ்னு இருக்கும். பிடிஎஃப்ல ஃபஸ்ட்டு என்ன வவுச்சர் டைப்பில் அப்லோட் ஆகணும், என்ன இன்வாய்ஸாக அப்லோட் ஆகணும், அக்கௌண்டிங் இன்வாய்ஸா, ஐட்டம் இன்வாய்ஸா, ஆஸ் வவுச்சரா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் மட்டும் கேட்கும். என்ன வவுச்சர் டைப்பு, என்ன மாதிரி இம்போர்ட் ஆகணும், அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் என்ன ட்ரைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒருவேளை நம்ம சிஸ்டத்துலேயே பிடிஎஃப் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணே ஃபஸ்ட் டைம் மட்டும் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கேட்கும். அது கொடுத்தோடனே டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடும். டாக்குமெண்ட் அப்லோட் ஆனோடனே அது வந்து ஏஐல ரீட் பண்ணும். ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்துடும். இதுலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. மேப் பண்ணுறது, ரீஃப்ரெஷ் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆயிரும். டேட் செட் பண்ணிக்கிறது, சேவ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்துடும் சார். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே இது வந்து ஒருவேளை நம்மக்கிட்ட டேலி லெஜர் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் இருக்கும். ஸோ ரெட் கலர் இருக்குன்னா டேலியில் லெஜர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் ஐட்டமும் இல்லைன்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலது அந்த பிடிஎஃப் இன்வாய்ஸில் என்ன ஐட்டம் நேம் இருக்கோ அதே நேமில் நானும் வச்சுருக்கேன். ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து ஆசீர்வாத் ஆட்டா 5 kgன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வெறும் ஆசீர்வாத் ஆட்டான்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த நேம் மிஸ் மேட்சை மேப் பண்ணுறது தான் இந்த பேஜ். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுறது நம்ம டேலியில் இல்லாமல் இருக்கும்.
ஒன்று அதை கிரியேட் பண்ணும், இல்லை அதுக்கேற்ற ஐட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் கிளியர் ஆகிடும். இல்லை சார் இது ஒவ்வொரு இன்வாய்ஸும் நம்ம போய் பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை. இது அப்படியே மூணையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் F8 பட்டன் ஒன்று இருக்கும் சார். இதை கிளிக் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து மேப்பிங் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இன்வாய்ஸ்குள்ளே போயும் மேப் பண்ணலாம், இல்லை தனியாக ஒரு 10 இன்வாய்ஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், அந்த 10 இன்வாய்ஸ்க்கும் நான் மேப் பண்ணணும் என்னென்ன எரராக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாலும், இந்த பார்ட்டியும் நான் மேப் பண்ணிட்டேன், ஐட்டமும் நான் மேப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் 30x500 இருக்குது. நான் வந்து என் டேலியில் அமுல் பட்டர் சால்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்படி பிடிஎஃப்ல என்ன ஐட்டம் இருக்கோ, அது டேலியில் என்ன ஐட்டம் இருக்கோ அதை நம்ம மேப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இல்லைனாலும் இங்கே கிரியேட் நியூன்னு இருக்கும், கிரியேட் பண்ணியும் நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 வகையாகவும் நான் மேப் பண்ணிக்கலாம் சார். மேப் பண்ணிட்டேன்னா ரெடி டு கன்வெர்ட்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி டு கன்வெர்ட்னு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தாலே செலக்ட் ஆயிரும். F10 சேவ் வவுச்சர்னு இருக்கு சார். இது சேவ் பண்ணாலே பிடிஎஃப் வந்து டேலிக்கு கன்வெர்ட் ஆயிரும். இவ்வளோதான் சார், சிம்பிள் ஸ்டெப். இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்னன்னா டேலி ஐரான்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பிடிஎஃப் சிஸ்டம்லேயே இருக்குது, நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஒருவேளை நம்ம மொபைல் ஃபோனில் தான் பிடிஎஃபாக இருக்குது, இல்லை இன்வாய்ஸ் காப்பியாக தான் இருக்குது, அதை நான் ஸ்கேன் பண்ணி நான் அப்லோட் பண்ணோம்னா மொபைல் வழியாகவும் நீங்கள் பண்ணலாம் சார். ஸோ இதுதான் டேலி ஐரான்னு ஒரு மொபைல் ஆப்பு. இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐராவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் டேலியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். அது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆல்ட்டுக்கே கம்பெனி செக்யூரிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் இங்கே இருக்கும் சார். இதை கொடுத்து இமெயில் அட்ரஸும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மொபைலையும் ஓடிபி வரும், மெயில் அட்ரஸையும் ஓடிபி வரும். ஸோ அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோடனே மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, ஓடிபி கொடுத்தோடனே டேலியும் அந்த ஆப்பும் கனெக்ட் ஆயிடும் சார். இப்போ நான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து 2 கம்பெனி இருக்குது. ஸோ எந்த கம்பெனியில் நான் அப்லோட் பண்ணணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோல்டரு இருக்கும். ஸோ கேமரா நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருந்துச்சுன்னா நான் இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிக்சராக கன்வெர்ட் பண்ணிடலாம். இதோ எனக்கு பிக்சராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இல்லை இங்கே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும் சார், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம மொபைலே இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதை அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் சார். ஸோ இதுலேயே ஒரு 4 இன்வாய்ஸை நான் அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இதை 4ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி சென்டுன்னு இங்கே பட்டன் இருக்கும் சார். இதை கொடுக்கும்போது எனக்கு என்ன வவுச்சர் டைப்னு இருக்கும், பர்ச்சேஸா சேல்ஸா அப்படிங்கிறது. அதே மாதிரி என்ன வவுச்சர் மோடு, இன்வாய்ஸ் மோடா அக்கௌண்டிங் மோடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டு கொடுத்தனா எனக்கு ஃபைல் சென்ட் ஆகிடும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலியில் வந்துடும். சேம் டேலிலையும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மேப்பிங் பண்ணோம். மேப்பிங் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகி கொடுத்து சேவ் பண்ணால் வேலை முடிஞ்சு சார். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டேலி ஐராவை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு 100 கவுண்ட் வந்துடும். ஸோ இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை பிடிஎஃப் உங்கள் சிஸ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் எரர் கிளியர் பண்ணாலும் ஒட்டுக்காகவும் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு இன்வாய்ஸ்லையும் நீங்கள் போய் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா செலக்டாக கொடுத்து சேவ் பண்ணாலே போதும், பர்ச்சேஸ் பில்லு ஏறிடும் சார். ஸோ இது மூலிமா நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சுன்னா டேலிக்கு அப்படியே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது போக நாங்கள் ஏஎக்ஸ்என்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு 50 ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். அது இயர்லி 5000 தரும். அதே மாதிரி 25 ரிப்போர்ட்ஸ் வந்து 3500 தரும் சார். ஸோ இது என்ன மாதிரியான ரிப்போர்ட்னா டேலியில் எடுக்க முடியாத நிறைய ரிப்போர்ட் வந்து சேல்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி, நோ யுவர் கஸ்டமர், பர்ச்சேஸு, இந்த மாதிரி 5 டிபார்ட்மெண்ட்லேயும் தேவையான முக்கியமான ரிப்போர்ட்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ இது வேற யாருக்காவது வேணும்னு சொல்லுங்க, நம்ம டேலியில் ஏஎக்ஸ்என் சப்போர்ட் மூலியமா நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ சார். சார் இப்போ ஓகேங்களா, கிளியரா? ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருந்ததுனால எடுத்திருக்கேன். ஹலோ சார், யாருக்காவது டவுட் இருக்குங்களா சார்? சார் செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? சார் ஓகே சார், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வேணா சொல்லுங்க.
இல்லைன்னா செக்ஷன் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் கரெக்டாக இருந்ததுனால எவ்வளோ தான் எடுத்து. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ரவி சார். செக்ஷன் சொல்லியிருக்கீங்க. இதை மறுபடியும் நம்ம லைவா ஒரு தடவை கிளாஸ் எல்லாத்தையும் இன்னொரு தடவை டெமோ பண்ணிடலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார்.